உங்க பாடியில இருக்க ஹேர்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிம்மர் தேடிறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டர் லைட்டோட பாடி ஹேர் ட்ரிம்மரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நம்ம பாடி ட்ரிம்மரோட சேர்த்து பாத்தீங்கன்னா அடிஷனல் அக்சசரிஸும் உள்ள அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பிளஸ் சார்ஜர் உங்களுக்கு அடிஷனலா கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் கேபிள் பிளஸ் பாத்தீங்கன்னா லூப்ரிகேஷன் ஆயில் அண்ட் டஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கான டஸ்டும் உங்களுக்கு இருக்கும். கூடவே பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த்க்கான வாரண்டி பிளஸ் பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ட்ரிம்மரோட பேசிக்கான யூஸ் பாத்தீங்கன்னா நீங்க லூப்ரிகேஷன் ஆயில் யூஸ் பண்ணி அழகா லூப்ரிகேட் பண்ணிக்க முடியும். கூடவே கோம் இருக்கும் இல்லையா, அடிஷனல் கோம் நீங்க ஹைட் வேரியன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்க ப்ரிசைஸ் லைட் மூலமா சேஃபான கட்ட பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப டார்க்கர் பிளேஸ்ல கூட அச்சீவ் பண்ண முடியும். சென்சிட்டிவான பாடி ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா மத்த பிளேட்ஸ்ல இல்லாத இந்த பிளேட்ல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நார்மலான ட்ரிம்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா டுவல் சைடுமே ஷார்ப்பான பிளேட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. ஒன் சைடு பாத்தீங்கன்னா ஷார்ப் பிளேட் பிளஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு செராமிக் லேயர்ல உங்களுக்கு பிளேட் ஆட் பண்ணிருக்கனால பிளாஸ்டிக் லே அவுட்டா பாத்தீங்கன்னா அதை உங்க எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா காயப்படுத்தாதுன்னு சொல்லலாம். அண்ட் ஈஸியா பாத்தீங்கன்னா நீங்க கார்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க சார்ஜ் டைரக்டாவும் பண்ணிக்க முடியும். இதுக்கான சார்ஜிங்கான போர்ட்லும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டாவே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சார்ஜ்ல நீங்க 80 மினிட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இத யூசேஜ் பண்ண முடியும். ரொம்பவே பாத்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா இது சூட்டபிளா இருக்கும். உங்க பாடி ஹேர்ஸை சேஃப் அண்ட் செக்யூரா எந்த வகையான பெயினுமே இல்லாம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிம்மர் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும்.